Hi friends, இந்த வீடியோல மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர் பத்தி பார்ப்போம். ஸோ இது எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி டிசைன்ல செகண்ட் லெசன் டாபிக்ஸ்ல வரும் இது. ஸோ நமக்கு மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர் பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு கண்ட்ரோலிங் மெத்தட் தான். ஸ்பீட் நம்ம ட்ரெயினை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரெயின் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அதுதான் பார்க்குறோம். ஸோ டிசைன்டு டு கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றது வேண்டி டிசைன் பண்ணது தான் இந்த மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர். இதுக்கு சர்டன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்கும், அது வேணா படிச்சுக்கோங்க. பட் ஓவராலா நம்ம இதுல வந்து டயக்ராமேட்டிக்காவே இதை கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் இன்வால்வ்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர், பவர் சப்ளை, மோட்டார் டிரைவர், சென்சார், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், ட்ராக் அண்ட் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய காம்பனன்ட்ஸ். அது டீடைலா நம்ம வந்து ஓவராலா டயக்ராமேட்டிக்கா பார்த்து வச்சுக்கிட்டாலே அதை வச்சு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்ப்போம். ஸோ கீ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்றோம், தென் டைரக்ஷன் கண்ட்ரோல், ட்ராக் ஸ்விட்சிங், ஆக்சசரி கண்ட்ரோல், ஃபீட்பேக் அண்ட் மானிட்டரிங் இதெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ். ஸோ கீ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். ஸ்பீட் கண்ட்ரோல்னா அட்ஜஸ்டிங் த வோல்டேஜ் ஆர் PWM சிக்னல் டு த ட்ரெயின்ஸ் மோட்டார் டு கண்ட்ரோல் இட் ஸ்பீட். ஸோ ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டி நம்ம வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஆர் எல்ஸ் பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் ஃப்ரேம் ஃபார்மேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் டைரக்ஷன் கண்ட்ரோல், சேஞ்சிங் த polarity of the voltage applied to the motor. So track switching na controlling the position of switches on the track to change the route of the train. இது நார்மலா நம்ம ட்ராக் ஸ்விட்ச் பண்ணி வேற டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்றதுக்கு வேற ஒரு ட்ராக்ல மூவ் பண்றதுக்காண்டி ட்ராக் ஸ்விட்சிங். ஆக்சசரி கண்ட்ரோல்னா மேனேஜிங் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் சச் அஸ் லைட்டிங், அதாவது இந்த ட்ரெயின் அண்ட் அலாங் த ட்ரெயின் ட்ராக்லயும் சரி ட்ரெயின்லயும் சரி நமக்கு அந்த லைட் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் அது எல்லாமே ஆக்சசரி கண்ட்ரோல்ல வரும். தென் ஃபீட்பேக் அண்ட் மானிட்டரிங் பார்த்தோம்னா யூசிங் சென்சார்ஸ் டு மானிட்டர் த train's position and speed, providing feedback to the controller for more accurate control. ஓகேவா? சோ இது ஃபீட்பேக். நார்மலா அந்த மெஷர்மெண்ட்ஸ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல நம்ம திரும்ப கொடுத்து அதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வேரியேஷன்ஸ் எடுக்கலாம். மோர் ஓவர் இந்த மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர்ல ஸ்பெசிபிகேஷன்ஸ்னு ஒரு கண்டென்ட் கேட்டாங்கன்னா அதுல நீங்க நேம் வந்து மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் நம்ம பவர் சப்ளை எவ்வளவு கொடுக்குறோம், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, லைக் அதுல கமெண்ட் என்ன கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்க ஸ்பெசிபிகேஷன் சர்டன் பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். நம்ம படிக்கக்கூடியதை வச்சு கொஞ்சம் ஸ்பெசிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு சிஸ்டம் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா இது ட்ராக், இது நம்மளோட ட்ரெயின்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு மோட்டார் கண்ட்ரோலர் வச்சிருக்கோம், தென் ஒரு ரிசீவர் வச்சிருக்கோம். ஓகே, ரிசீவ்ஸ். அப்ப நம்ம இந்த ட்ராக்கு கூட கன்சோல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, கன்சோல்ல வந்து பவர் சப்ளை ஒரு மாடியூல் வந்து கொடுத்திருக்கோம். இது பேசிக்கா நம்ம சிஸ்டம் செட்டப் எப்படி இருக்குன்றத. நம்ம இந்த ட்ராக்கு தான் நமக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுப்போம், லைக் நம்ம ஸ்டாப் பண்றது, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு இனர்ஷியா செட்டிங்ஸ், இது மூணுத்தையுமே நம்ம செட்டிங்ஸா கொடுப்போம், கமெண்ட்ஸா கொடுப்போம். சோ இப்ப நம்ம ட்ராக்கு கூட எது கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா கன்சோல் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப அந்த கன்சோல் வழியா தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். லைக் ட்ராக்ல நம்ம எதர் ஒரு கண்ட்ரோலர் ஆர் சம் ஸ்விட்சஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டம் செட் பண்றோம். இன்கேஸ் கோஆர்டினேஷனுக்கு பாக்குறோம்னா நம்ம அதுல என்ன யூஸ் பண்றோம்னா சோ கமெண்ட்ஸ் வந்து சென்ட் ஆகும். அந்த கமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கும்னா சோ கம்யூனிகேஷன் த்ரூ ப்ளூடூத், வைஃபை, யூஆர்ட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன்ஸ் வழியா நம்ம மெசேஜ் சென்ட் பண்றோம்னா அந்த மெசேஜ் ஃபார்மேட்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு ஹெட்டர் இருக்கும், ஒரு பேலோட் இருக்கும். சோ பேலோட்ல அட்ரஸ், அதுக்கப்புறம் கமெண்ட், சிஎம்டினா கமெண்ட், அதுக்கப்புறம் எரர் செக்கிங் பிட்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ அந்த கமெண்ட்ல நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா பேசிக்கா 3 ஃபீச்சர்ஸ் நம்ம இங்க இன்வால்வ் பண்ணிருக்கோம். என்னெல்லாம்? ஒன்னு வந்து ஸ்பீடு செட் பண்றது, இன்னொன்னு இனர்ஷியா செட்டிங்ஸ், இன்னொன்னு ஸ்டாப்னா எமர்ஜென்சி ஸ்டாப். இது எல்லாத்தையுமே இதெல்லாம் பேசிக்ஸா நமக்கு வந்து மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்றதுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? சோ வரைக்கும் பாத்துக்கோங்க. கமெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறோம், பேசிக் செட்டப். நீங்க இந்த டயக்ராம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்க பாயிண்ட்ஸும் கேதர் பண்ணி எழுதிக்கலாம். சோ சிஸ்டம் செட்டப், மெசேஜ், கமெண்ட்ஸ், நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நமக்கு வந்து சர்டன் டாபிக்ஸை மட்டும் நம்ம கொஸ்டின்ல ஆட் ஆன் பண்ணி கேட்கலாம். சோ எக்ஸ்பிளைன் த மெசேஜ் கமெண்ட், இல்ல வந்து UML டயக்ராம், டாஸ்க் டயக்ராம் அப்படி நிறைய கேட்கலாம். சோ தட் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இதை நீங்க கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 13 மார்க்ஸுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ல கேட்கறாங்களோ அது பேஸ் பண்ணி எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து UML கிளாஸ் டயக்ராம், யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ். ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்கா நமக்கு என்ன இருக்கு, 2 சிஸ்டம். ஒன்னு வந்து என்னது நம்மளோட கன்சோல், அதுதான் நம்மளோட ட்ராக்கு கூட கனெக்டா இருக்கக்கூடியது. தென் அதுல வந்து ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது. அப்போ கன்சோல் சிஸ்டம்ல பார்த்தோம்னா கன்சோல்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கும், நாப்ஸ் இருக்கும், வேரியஸ் நாப்ஸ் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அது வந்து என்னது ஒரு பேனல்ல இருக்கும். இது எல்லாமே கன்சோல் கூட கனெக்டா இருக்கும். சோ கன்சோல் அதே மாதிரி என்ன இருக்கும், ஃபார்மேட்டர் இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். சோ அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன பண்ணும், சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணும். சோ அந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணும். இதை யாரு ரிசீவ் பண்றா, நம்ம ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டிடெக்டர். நம்ம ட்ரெயின்ல வந்து ரிசீவர் மாடியூல் யூஸ் பண்ணிருப்போம். சோ அந்த டிடெக்டர் வந்து டிடெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிரும். அதை வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி லைக் மோட்டார் இன்டர்ஃபேஸ்
கனெக்ட் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி இனர்ஷியா செட்டிங்ஸ், ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே பண்ண முடியும். அதுல வந்து பல்சர் நம்ம செட் பண்ணுவோம். பல்சிங் என்ன பல்ஸ்ல லைக் அதெல்லாம் செட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இப்போ இதுல பேசிக்கா ஒர்க்கிங் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியலைஸ் பண்ணுவோம். இனிஷியலைசிங்னா பவர் ஆன், எல்லாத்துக்குமே பவர் சப்ளை கொடுக்கறது, கன்சோல் கனெக்ட் ஆகக்கூடியது, இனிஷியலா பண்ணக்கூடிய செட்டப்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம். தென் யூசர் இன்டராக்ஷன். யூசர் இன்டராக்ஷன்னா நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு நம்ம வந்து மெசேஜை சென்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம இந்த யூசர் இன்டராக்ஷன். தென் கமாண்ட் ப்ராசஸிங். கமாண்ட் ப்ராசஸிங்னா இப்ப யூசர் இன்டராக்ஷன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சம்திங் சென்ட் ஆகணும். அதுதான் என்னன்னா நம்மளோட கமாண்ட் சென்ட் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராசஸிங் வந்து த்ரூ ப்ளூடூத் அது மாதிரி அந்த வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் எல்லாத்துலயுமே சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி நம்மளோட சிக்னல்ஸ் பேஸ் பண்ணி என்ன ஆகும், நம்ம மோட்டர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸ்பீடு என்ன சிக்னல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், டைரக்ஷனா இல்ல ஸ்பீடா இல்ல ட்ராக் ஸ்விட்சிங் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட மோட்டர் கண்ட்ரோலிங் நடக்கும். அதை பேஸ் பண்ணி லைக் எய்தர் மோட்டர் கண்ட்ரோல் ஆர் ட்ராக் ஸ்விட்சிங் இது நடக்கும். ஸோ ட்ராக் ஸ்விட்சிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா சர்வோஸ் யூஸ் பண்ணுவோம், சர்வோ மோட்டர்ஸ் யூஸ் பண்றோம். மோட்டர் கண்ட்ரோலிங்க்கு PWM சிக்னல்ஸ் யூஸ் பண்றோம். தென் ஆக்சசரி கண்ட்ரோல். ஆக்சசரி கண்ட்ரோல்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னெல்லாம் வரும் அதுல, லைக் ட்ராக்குக்குள்ள லைட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் ட்ரெயினுக்குள்ள லைட்டிங் சிஸ்டம்ஸ், சவுண்ட் சிஸ்டம்ஸ் அதெல்லாமே. தென் ஃபீட்பேக் லூப், கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ்க்கு, ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம திரும்ப சென்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஒர்க் ஃப்ளோ பார்ப்போம். தென் என்ன இருக்கு, ஸ்டேட்டஸ் மானிட்டரிங். ஸ்டேட்டஸ் மானிட்டரிங்கும் ஃபீட்பேக் லூப் கூட ஒரு இன்டர் ஆபரேட்டர் மாடியூல் தான். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ஒர்க்கிங்ல கொடுக்கணும். தென் பார்த்துட்டோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் சென்ஸ் த்ரூ டிரான்ஸ்மிட்டர். ஸோ நமக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் இருக்கு, ஒரு ரிசீவர் மாடியூல் இருக்கு. டிரான்ஸ்மிட்டர்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கும், நாப் இருக்கும். நம்ம இந்த UML டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய எண்ட் டிவைசஸ் தான் நமக்கு இதுல வரும். ஸோ நாப்ஸ் இருக்கும், ஒரு பேனல் இருக்கு, ஃபார்மேட்டர், டிரான்ஸ்மிட்டர். நாப்ல வந்து நமக்கு 2 நாப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரெயினோட நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் ட்ரெயின் நம்பர், வேற ஒரு ட்ரெயின். தென் இது வந்து என்னன்னா சேஞ்ச் ஸ்பீட், ஸ்டாப், இனர்ஷியா அதெல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேனல் நாப்ஸை பேஸ் பண்ணி நம்ம பேனல்ல வந்து சேஞ்ச் பண்ணுவோம், அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் கண்ட்ரோல் செட்டிங்ஸ், நாப்ஸை மூவ் பண்ணி நம்ம பேனல்ல சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தட் அதை வந்து நமக்கு என்னது ஃபார்மேட்டருக்கு சென்ட் ஆகும். ஃபார்மேட்டர் வந்து என்னது பேனல்ல இருந்து அந்த செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ண செட்டிங்ஸை எடுத்துக்கும் ஃபார்மேட் பண்ணி. தென் என்ன ஆகும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட்டருக்கு சென்ட் ஆகி அந்த டேட்டா வழியா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல், PWM சிக்னல்ஸ் ஆர் எனிதிங் நம்ம சென்ட் பண்ணி ஸ்பீடு, அதுக்கப்புறம் என்னது நம்மளோட இனர்ஷியா, ஸ்டாப்ஸ் இதெல்லாமே நம்ம கேதர் பண்ணி சென்ட் பண்ணுவோம். சோ தட் இதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் சென்ட் த்ரூ ரிசீவர். ரிசீவர் செக்ஷன் என்னெல்லாம் கிடைக்கும்னா நம்ம இங்க கொடுத்த சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகும், இங்க ரிசீவ் ஆயிடும். நியூ கமாண்ட் ஒன்னு ரிசீவ் ஆகுது, ரிசீவ்டு டைப், ரிசீவ்டு ஸ்பீடு. ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணி கண்ட்ரோலர் அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும், அதோட அவுட்புட் ஆன மோட்டர் இன்டர்ஃபேஸ் ஆர் ட்ராக் ஸ்விட்சிங் எதுக்காக கொடுத்து நமக்கு என்ன சிக்னல்ஸ் வந்து செட் பண்ணணுமோ, இப்ப செட் ஸ்பீடுனா ஸ்பீடை செட் பண்ணி கொடுக்கும், செட் டைரக்ஷன்னா இல்ல செட் ட்ராக்கிங் அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அதை கொடுத்துரும். ஸோ பல்சர்னா என்னது, நமக்கு பல்சர் செட் பண்ணி கொடுக்கும். லைக் என்ன சிக்னல் நடக்கணும், என்ன ஸ்பீடு, நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஓவராலா மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி ஸ்பெசிபிகேஷன்ஸும் நீங்க எழுதிக்கலாம். சோ பேசிக்கா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு வேண்டி டிசைன் பண்ணிருக்கோம், அந்த மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர்ல நமக்கு என்னெல்லாம் சிஸ்டம் செட்டப் இருக்கு, நார்மலா ஒரு சிஸ்டம் செட்டப் எப்படி இருக்கு, அதுல நம்ம கன்சோல்ல இருந்து மெசேஜ் போகுது, அப்ப அந்த மெசேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியணும். அப்ப அந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டோம்னா மெசேஜ்ல ஒரு பேசிக்கான ஒரு கமெண்ட் தான் நமக்கு இங்க இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். அப்ப அந்த கமெண்ட் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்ப அந்த கமெண்ட்டுக்குள்ள UML டயக்ராம் நம்ம பார்த்திருப்போம், கிளாஸ் டயக்ராம். அந்த UML டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ் நடக்குது அந்த ப்ரொசீஜர்ஸ் பார்த்திருப்போம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சிஸ்டமிக்கா பார்க்கிறோம், டிரான்ஸ்மிட்டர் சைட்ல என்னெல்லாம் நடக்குது, ரிசீவர் சைட்ல என்னெல்லாம் நடக்குது. இதை வச்சு ஓவராலா நமக்கு மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர் பார்த்துடலாம். சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட செகண்ட் லெசன்ல. சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா பார்த்து தான் நம்ம போஸ்ட் பண்றோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிருக்கேன். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.